வாய்ப்பு வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்போது யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணுன்றது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த கிடைச்சிது பாரு அந்த வாய்ப்பு யாருக்கு அவங்க எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான். இதில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த இன்ஸ்டியூட் இருக்குது, இவ்வளோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இப்போ பண்ணுறோம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வந்து இந்த வாய்ப்பும் கிடைக்காம எந்த வழியில் போகணும் படிச்சுட்டு அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்கள் கிராமத்துக்கே அப்படி தான் இருக்காங்க. அதுமாரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே வரவங்க எல்லாரும் யாரு பெரிய லட்சாதிபதியும் கோட்டீஸ்வரனும் கிடையாது. சாதாரண ஏழை மக்களும் சாதாரண அன்னாடம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க தான். இங்கே வரவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தா வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்து ஒன்றும் இல்லை, அவன் ஒரு மாதம் வேலை செய்யலை அப்படின்னா அவன் ஃபேமிலியோட நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்க. அவன் மாதம் ஆனால் 5000 10,000 வீட்டுக்கு கொடுத்தே அவன நிலைமையில் இருக்கிறவங்க தான் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க. நாம் அதனால தான் அவங்கள வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நெத்தியில் கூட அந்த சப்போர்ட்டு தான். அதிலே வந்து எல்லா காசும் உங்களுக்கு நாங்கள் வாங்கறதே கிடையாது. அந்த மெட்டீரியல் சப்போர்ட் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஸ்டாஃபு கூட சேலரி வந்து முன்னாள் மாணவர்கள் சில ஹெல்ப் பண்ணுறது வச்சு பண்ணிக்கிறோம். மற்றது எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு ரெகுலாரிட்டி, ஒரு ஒழுக்கம், நல்லா படிங்க, நல்லா படிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து முன்னேறுங்க அப்படின்றது தான். இங்கே நாங்கள் யாரும் வந்து பெரிய கோடீஸ்வரனோ பெரிய லட்சம் வச்சு ஒரு பிஸ்னஸோ அப்படின்றது கிடையாது. நான் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயாக காசு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாஃப் எல்லாமே வந்து சேர்த்து டிஃபன் பண்ணி யாரும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, ஓகேவா? அவங்க வந்து அவங்களோட டைமை ஒதுக்கி உங்களுக்கு பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஸ்டாஃப் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் ஒரு மாணவருக்கு புரிய வைக்கிறது ஒரு 25% தான். மீதி இருக்கிற 75% வந்து நீ படிச்சுட்டு உனக்கு என்ன டவுட்டுன்றதை வந்து ஸ்டாஃபுக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும். அந்த ஆக்டிடியூட் எப்போ உங்களுக்கு வளர்த்துக்கிறீங்களோ அப்போ தான் இன்னும் உங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இது எல்லாமே ஒரு பேசிக் தான். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் மூலம் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கான், பெரிய பெரிய ஜிஎம்மாக இருக்கான், எல்லாமே இருக்கும். அப்போ அந்த பிளேஸ் நம்ம எப்போ போனோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற பெரிய பெரிய உயர் பதவியெல்லாம் யார் இருக்கா? எல்லாம் அப்போ தலைமுறையாக படிச்சவங்க இருக்கும், ஓகேவா? அப்போ நம்ம அந்த தலைமுறைக்கு போனோம் அப்படின்னா இது நம்மளுடைய பேசிக். அப்போது நம்ம அந்த ரீச் ஆகணும் அப்படின்னா நம்மளோட 3ஆவது தலைமுறை தான் போகும். ஒரு தலைமுறை என்பது நீ ஒழுங்காக படிக்கல, ஒரு நல்ல வேலைக்கு நீ போகல அப்படின்னா அடுத்தது நீ யாரை எதிர்பார்க்கணும் தெரியுமா? உன் பையனை எதிர்பார்க்கணும், இல்லை பொண்ணை எதிர்பார்க்கணும். அதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும் தெரியுமா? 30 வருஷம் வெயிட் பண்ணணும், சரியா? நீ ப்ராப்பராக ஒரு 22 வயசில் மேரேஜ் பண்ணனா கூட நீ ஒரு 30 வருஷம் நீ வெயிட் பண்ணாதான் அடுத்தது உன் பையனை அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றத நீ யோசிக்கப்படும். அப்படி இருக்கிறப்ப சரி உன் பையனும் உன் பேச்சு கேட்கல அப்படின்றப்ப நினச்சிப்பாரு, அவன் யாரை எதிர்பார்ப்பான்? அவன் பிள்ளைய எதிர்பார்ப்பான். நான் மட்டும் அந்த தப்பு பண்ணிட்டோம், நான் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு. எல்லா பேரண்ட்ஸும் வந்து இதுதான், நான் படிக்கல என் பிள்ளை படிக்கட்டும், என் பிள்ளை நல்லா நிலைமைக்கு போடுவானா, ஒரு நல்ல வேலையில் போயிடுவானா அப்படின்றது தான் எல்லா பெற்றோரோட சிந்தனையும். நீ எல்லா பேரண்ட்ஸையும் நீங்கள் போய் பேசிப்பாரு, இதுதான் சொல்லுவாங்கப்பா, நான் தான்ப்பா கஷ்டப்படுறேன், வெயிலில் கஷ்டப்படுறேன், மழையில் கஷ்டப்படுறேன். நீ அப்படி கஷ்டப்படாத, ஒரு நல்ல நாள் ஆனால் என்னால் உனக்கு வந்து நல்லபடியாக பண்ண முடியல, நீ உன் பிள்ளைக்கு நல்லா பண்ணு, நாங்கள் தான் எப்படியே வந்துட்டோம், அதுதாங்க. அப்போது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு அதிகாரத்தை நோக்கி மூவ் ஆகி போகணும். இந்த அதிகாரம் நோக்கி மூவ் ஆகி போகிறது நம்மளுக்கான படிப்பு ஓரளவுக்கு கிடைச்சிச்சு. அப்போ அதை வச்சு நம்ம எப்படி அதிகாரத்துக்கு போகணும்? இதுமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு யார் ஃபேஸ் பண்ணுறா? காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களுக்கு நீ படிக்கிறப்போ என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சொல்கிறது ஆள் கிடையாது. உன் சரௌண்டிங் எவன் வேலை செய்கிறான், நீ அதை சேர்த்து போகிறதுக்கு உன் சரௌண்டிங்கில் வந்து ஒரு விஓ இருக்காரா, ஒரு டெப்டி தாசில்தார் இருக்காரா, இல்லை டெப்டி கலெக்டர் இருக்காரா, இல்லை ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் யார் இருக்கா? நீ அவனை பார்த்து இதுமாரி படித்தா தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா அவனுக்கு? அப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கேயே வெளியே வர ஒரு இடம் ஏதோ பார்க்குற, அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்து, எம்மா பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்து. படிப்பு விஷயமாவோ வேலைவாய்ப்பு விஷயமாவோ அதை நோக்கி எப்படி ஒரு அதிகாரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது தான் இங்கே அதிகாரம் ரொம்ப முக்கியம். அந்த அதிகாரத்தை வந்து சாதாரண மக்கள்கிட்ட பயன்படுத்தவே கூடாது.
ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு ஒரு போயிட்டு அப்படின்னா அது சாதாரண மக்களுக்கு தான் பயன்படுத்தணும். ஏன் அதிகாரம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? இப்பயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு ஒரு இதுவே போனோம் அப்படின்னா ஒரு வேலை இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சாதாரண மனுஷன்னா அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண. அது மாதிரிலாம் இருக்காதுங்க. நல்லா படிங்க. எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எய்ம் என்னன்னா அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம அடையணும். அதுக்கான முயற்சி என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.